உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான இந்த வீடியோவில் செவ்வாய்க்கிழமை இந்த ஒரு பொருளை எப்படியாவது நீங்கள் தானமாக கொடுத்து விடுங்கள். நல்ல செல்வ செழிப்பு உங்களுக்கு ஏற்படும், கடன் பிரச்சனைகள் தீரும். என்ன பொருளை தானம் கொடுக்கணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய கிழமைகள்லேயே ரொம்ப மங்களகரமான கிழமை அப்படின்னு சொன்னால் அது செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தான். அதுலேயும் செவ்வாய் அப்படின்னு சொன்னாலே பூமிகாரகன் மங்களகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது செவ்வாய் பகவானுக்கு உரிய நாள் தான் அது. அதனால தான் அவரை பூமிகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. மங்களன் அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த பேர்லேயே மங்களம் இருக்கிறதுனால அந்த நாளில் தொடங்கக்கூடியது செயல்கள் எல்லாமே நல்லபடியாக நடைபெறும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செவ்வாய்க்கிழமையில இந்த ஒரு பொருளை நீங்க தானமாக கொடுக்கறதுனால உங்களுடைய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து செல்வம் பெருகும். அன்னைக்கு நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். எல்லாருமே ஆசைப்படுறது என்னங்க, ஒரு கடன் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கை வாழணும், நல்ல ஒரு பதவி, நல்ல ஒரு சொந்த வீடு கட்டி சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அதுக்கு தமிழ் கடவுளான முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும். முருகப்பெருமானுக்கு உரியவர் அப்படின்னு சொன்னா அது செவ்வாய். அதனால தான் இவங்க ரெண்டு பேரையுமே நம்ம வழிபாட்டுட்டு வரும்போது நமக்கு ரொம்ப நல்ல நன்மைகள் தேடி வரும். இந்த செவ்வாயும் முருகப்பெருமானையும் பூமாதேவியும் இந்த செவ்வாய்க்கிழமையில வழிபட்டுட்டு சில மங்கள பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா அது பன்மடங்கு பெறுகிறதோடு அனைத்து நன்மைகளும் நமக்கு தேடி வரும். அதே மாதிரி கடன் வாங்கினவங்க கடனை திருப்பி தரும்போது செவ்வாய்க்கிழமையில தந்தா ரொம்ப சீக்கிரமே அந்த கடன் அடையும். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் நமக்கு ஏற்படாது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த செவ்வாய் பகவானை பார்த்தீங்க அப்படின்னா அந்தகாசுரன் அப்படின்ற ஒரு அரக்கன் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து ஒரு வரம் வாங்குறாரு. அதாவது என்னோட ரத்தம் தரையில் விடும்போது அதில் இருந்த நூற்றுக்கணக்கானவங்க பிறக்கணும். அந்த வரம் அதை கொடுக்குறாரு சிவன். அந்த வரத்தை பெற்ற அந்த அரக்கன் சும்மா இல்லாமல் எல்லாருமே கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சாரு. ஒரு தடவை சிவனை எதிர்த்தே போராட ஆரம்பிச்சிருக்காரு. பல வருடங்கள் நடந்த இந்த போரில் சிவனுடைய உடல் பகுதியில் இருந்து விழுந்த அந்த வியர்வை சொட்டுகள் மூலமா பூமியை பிளந்ததாம். அப்போ செவ்வாய் உருவானது அப்படின்னு சொல்லி புராணங்கள்ல சொல்லப்படுது. அந்தகாசுரனுடைய இரத்த துளிகளை உள்வாங்கிக்கிட்டதுனால செவ்வாய் பகவான் சிகப்பாகத்தான் இருப்பாராம். செவ்வாய் பகவான் பூமாதேவிக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் மகனாக அவதரித்தவர் அப்படின்னு புராணங்களை இன்னொரு கதை சொல்லப்படுது. செவ்வாய்க்கு மங்களகாரகன் குஜன் அப்படின்ற பெயர்கள் இருக்கு. கு அப்படின்னா பூமி, ஜன் அப்படின்னா பிறந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செவ்வாய்க்கிழமையில நீங்க மங்களகரமான செயல்களை தான் செய்யணும். இந்த நாள் ரொம்ப புனிதமான ஒரு நாளாக இருக்கு. இது லக்ஷ்மிக்கு உரிய நாளாகவும் துர்க்கை அம்மனுக்கு உரிய நாளாகவும் இருக்கு. முருகனுக்கும் உகந்த நாள். அதனால தான் இந்த நாளில் முடி வெட்டக்கூடாது, நகம் வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி செய்தோம் அப்படின்னா நமக்கு அதிர்ஷ்டம் போயிட்டு துரதிர்ஷ்டம் தான் வரும். அதனால இந்த நாளில் மட்டும் இதெல்லாம் செய்யாதீங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சனியுடைய தாக்கமும் இந்த நாளில் நமக்கு குறையும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதனால சில தவறுகளை நம்ம இந்த செவ்வாய்க்கிழமையில செய்யக்கூடாது. செவ்வாய்க்கிழமையில வீடு துடைக்கிறது, ஒட்டடை அடிக்கிறது, விளக்க சுத்தம் பண்ணுறது இதெல்லாமே செய்யாதீங்க. அதே மாதிரி பணத்தை இன்னைக்கு தானமாகவும் கொடுக்காதீங்க. உப்பு, தயிர் இதெல்லாமே இந்த நாளில் நமக்கு தானமாக கொடுக்கக்கூடாது. சரி, இவ்வளோ விஷயங்கள் இவரை பற்றி பார்த்தோம். இப்போ இந்த செவ்வாய்க்கிழமையில முக்கியமாக நம்ம தானம் செய்ய வேண்டிய அந்த ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு. செவ்வாய்க்கிழமையில இந்த மாதிரி துவரம் பருப்பை நீங்கள் தானமாக கொடுக்கறதுனால கடன் பிரச்சனைகள் நீங்கள் செல்வ செழிப்பு இருக்கும். ஒரு 9 வாரங்கள் இந்த மாதிரி கொடுத்துட்டு பாருங்களேன், உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த நாளில் தாமரம், குங்குமம், செம்பருத்தி, தேன், மிளகாய் இதை கூட நீங்கள் தானமாக கொடுக்கலாம். சிகப்பு நிற பழங்களையோ சிகப்பு நிற ஆடைகளையுமே தானமாக கொடுக்கலாம். இதனால முருகப்பெருமான் மகிழ்ச்சி அடைவாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.